தமிழக மக்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும், நம்மளோட நாட்டை 75 வருஷமா 2 கட்சி மாறி மாறி ஆட்சி பண்ணுச்சு. ஆனா ஏதாவது நல்லது பண்ணுச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ணல. ஊழல், அயோக்கியத்தனம், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இப்படி பலவிதமான கெட்டதை மட்டும் தான் நம்ம நாட்டுக்கு பண்ணிருக்கு. ஒண்ணுமே பண்ணல, ஒரு நல்லதும் பண்ணல. நம்ம நாடு வளரவே இல்லை, நாசமா மட்டும் தான் போயிட்டு இருக்கு. இப்படி இருக்க நம்ம நாட்டை மாத்தணும் அப்படின்னா அதுக்கு என்ன வழி? ஒரே வழி, எங்க அண்ணனை சிஎம் ஆக்குங்க. அவரை சிஎம் ஆக்குனீங்கன்னா அவர் தமிழ்நாட்டை ஒரே கையெழுத்தில் மாற்றுவார், ஒரே மாதத்தில் மாற்றுவார். அவர் நினைத்தார் என்றால் ஒரே சொடத்தில் கூட மாற்றி விடுவார். அவரால் மட்டும்தான் அது முடியும். ஏன் அப்படின்னா மற்ற எல்லாருமே அயோக்கியன், மற்ற எல்லாருமே கேவலமானவன், மற்ற எல்லாருமே மோசமானவன், மற்ற எல்லாருமே தீய சக்தி. அவர் ஒருவர் மட்டும்தான் தமிழ்நாட்டிலேயே, ஏன் இந்தியாவிலேயே, ஏன் உலகத்திலேயே அவர் ஒருவர் மட்டும்தான் யோக்கியன். அவரால் மட்டும்தான் அது முடியும். அதனால என்ன பண்றீங்க, நீங்க அண்ணனுக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னா அவர் அப்படியே எல்லாத்தையும் மாத்திடுவார். எல்லாத்தையும் மாத்தி உங்களுக்கு அப்படியே சூப்பரான ஆட்சி அவர் தான் கொடுப்பார். அவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும், வேற யாராலையும் கொடுக்க முடியாது. புரிஞ்சுக்கணும். அதாவது கொலை கண்டுபிடிக்கிறாங்களாம், நிர்வாகம் சரியில்லை, இங்க கொலை கொள்ளை நடக்கிறது, கற்பழிப்பு நடக்கிறது, இப்பெல்லாம் கொலை கண்டுபிடிக்கிறாங்களாம். இவ்வளவு அந்த அமைச்சர் ஊழல் செய்தா இப்பெல்லாம் கொலை கண்டுபிடிக்கிறாங்களாம். நீங்களா அந்த ஆட்சியில் எங்கேயா போனீங்க? ஏன் 5 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நீங்களா அப்ப கேள்வி கேட்டீங்களா? அப்ப கேள்வி கேட்காத நீங்க இப்ப மட்டும் ஏன் கேள்வி கேட்கிறீங்க? இல்ல எனக்கு புரியல, என்ன அநியாயமா இருக்குது? ஏன் கொலை கொள்ளை இதெல்லாம் அந்த ஆட்சியில மட்டும் தான் நடக்கணுமா? எங்க ஆட்சியில நடக்கக்கூடாதா? அதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லையா? ஏன் அந்த அமைச்சர்கள் மட்டும் தான் ஊழல் பண்ணணுமா? எங்க அமைச்சர்களோ இல்ல எங்க நிர்வாகிகளோ ஊழல் பண்ணக்கூடாதா? அதுக்கு அவங்க யோசிக்க கூட கூடாதா? அதுக்கு அவங்களுக்கு உரிமை இல்லையா? நிர்வாகத்திறன் அவங்க எல்லாம் சூப்பர் நிர்வாகம் பண்ணிட்டாங்களா? நாங்க இப்பதானே வந்திருக்கோம். நாங்க டயரை பஞ்சர் ஓட்டி பார்க்க வேணாமா? அப்ப எங்களுக்கு உரிமை இல்லையா? நாங்க கூட நிர்வாகம் கரெக்டா தான் பண்ணணுமா? நாங்க தப்பு பண்ணக்கூடாதா? என்னங்க இது? இப்படிதாங்க அவர் படம் நடிக்கும் போது மத்தவங்களாம் நல்ல 1000 கோடி சம்பாதிப்பான், அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஆனா எங்க அண்ணன் படத்துக்கு போட்டு பிரச்சனை பண்ணுவாங்க. அப்பையில இருந்தே இப்படிதான். அதே மாதிரிதான் முன்னாடி இருந்த கட்சி எல்லாம் பாத்தீங்கன்னா அது இஷ்டத்துக்கு நிறைய தவறுகள் பண்ணிருக்கோம், எல்லாமே பண்ணிருக்கோம். ஆனா இப்போ எங்க ஆட்சியில் அதெல்லாம் பண்ணா மட்டும் பிரச்சனையா? என்னங்க அவங்களுக்கு எங்களுக்கு நியாயமா? அது எங்களுக்கு மட்டும் ஏன் அப்ரேஷன் பண்றீங்க? எங்க அண்ணனை மட்டும் ஏன் அப்படி அப்ரஸ் பண்றீங்க? ரொம்ப தவறுகளா தெரியலையா உங்களுக்கு? அவர் வளர்ச்சியை கெடுக்கிறதுக்குன்னே இப்படி பண்றாங்க. அவங்கள போய் கேளுங்க, எங்களை எதுவும் கேட்காதீங்க. 1000 பேரை பார்த்திருக்கிறேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபாக்கூரை நான் பார்த்ததே இல்லை.